கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. மீனாட்சிக்கு ஆதரவாக வந்து மாறிட்டாப்பில் நம்ம ஆனந்த் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரியா செம ஆப்பு வச்சார். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து தீபா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா தயவு செஞ்சு 2 பேரும் வந்து என்னை கிண்டல் பண்ணுறத விட்றீங்களா? ஏதோ ஒரு சின்ன விஷயம், இனிமேல் நான் வந்து பிரச்சனையே பண்ண மாட்டேன், என்னை வெக்கமாக இருக்குது அப்படின்னு. சரி சரி கோச்சிக்காமல் வான்ட்டு சொல்லி உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சிடுறாங்க. தலையில் பூ எல்லாமே வச்சுட்டு நகையெல்லாம் போட்டதுக்கப்புறம், நீ வழக்கமாகவே அழகு தான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மைதிலி வந்து சொல்கிறாங்க, அது என்ன கூடுதல் அழகு சொல்கிறேன், ஒரு 2 கிலோ சேர்த்து அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபாவை கொண்டு போய் வந்து ரூமில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. தீபா வந்து கார்த்தியை நினச்சி வெக்கப்பட்டுக்கிட்டு கார்த்திகையே நினச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆப்போசிட்டில் வந்து கார்த்தி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து மேனேஜர் வராங்க. வந்தோடனே வந்து கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க, கார்த்தி இன்றைக்கி ஓட்டி பண்ணணும். மேடம் இன்றைக்கி தான் அவர் சேர்ந்தார் அப்படின்னு. இன்றைக்கி சேர்ந்தால் ஏன் ஓட்டி பார்க்க மாட்டாரா? அவர் வேலையை போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகிட்ட வந்து லிஸ்ட்டு படிக்கிறாங்க. படிக்கிறப்போ வந்து மாணிக்கா வந்து சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இன்றைக்கி சேர்ந்த அந்த பையனையும் சேர்த்து ஓட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னோடனே, நான் சொல்லலைப்பா மேடம் சொன்னாங்க, கார்த்தி எதுக்கும் உஷாராரு, அவங்க ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறாங்க, நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல மாணிக்கம். சரிங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து கார்த்தியை காணுமே அப்படின்னு தீபா வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் வரல. அங்கே வேலை ஓட்டி பார்க்குறது வந்து தெரியாதுல்ல. இந்த பக்கம் வந்து ஆமாம் கார்த்தி எங்கே போயிட்டான், ஆளையே காணுமே அப்படின்னு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அபிராமி அம்மாவும் அருணாச்சலமும். அதே சமயத்தில் இந்த பக்கம் ஆப்போசிட் கேங்க வந்து ரியா டீம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தியை வந்து அந்த ரம்யாவை அசால்ட்டாக டீல் பண்ணிடுவானா அப்படின்னு அருண் சொன்னோன்னே, நீ சும்மா சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருக்காத, அவன் நிச்சயமாக அவனால் வந்து ரம்யாவெல்லாம் சமாளிக்கவே முடியாது. அவள் என்ன நினச்சிக்கிட்ட, அவள் எப்போவுமே டெய்லியே வந்து கார்த்தியை வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னோன்னே, வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யாருக்கு குடைச்சல் கொடுக்குறான்னு அருண் சொல்லிகிட்டு இருக்கப்ப, நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா அப்படின்னோடனே இந்த பக்கம் கார்த்தி வந்து ஓட்டி பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து என்னப்பா இவ்வளோ லேட் ஆகி போயிடுச்சு அப்படின்னோன்னா, அது ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்தேன்னா அதனால தான் அப்படின்னோடனே ரியா சந்தோஷப்படுறாங்க. அப்போ டெய்லி அவனுக்கு ஓவர் டைம் கொடுத்தாலே போகிறோம், அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல, அவளே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு கார்த்தி உனக்காக தான் வந்து தீபா வந்து ரெடியாகி ரூமில் இருக்கா, நீ போ அப்படின்னோடனே, அப்படியா எனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மேலே போகிறாங்க. போனோடனே என்னாச்சுங்க ரொம்ப வேலையா அப்படின்னோன்னே, ஆமாம் கொஞ்சம் ஓட்டி பார்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு முதல் நாள் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நீங்கள் வந்து டயர்டாக இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னா, ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி அப்படின்னா, என்ன ஆமாம் உங்கள் முதலாளி வந்து ஒரு லேடியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, அவங்க குட்டையாக இருப்பாங்களா, உயரமாக இருப்பாங்களா, குண்டாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா, வெள்ளையாக இருப்பாங்களா, கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, நீ வந்து அவங்க அழகாக இருப்பாங்க தான், அதுக்காக வந்து நான் நினைக்கிறவங்களோட அழகு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க யாருங்க அது, நீங்கள் கண்ணாடியில் போய் பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிட்டு போனோன்னா, தீபா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து உக்காந்துட்டு இருக்காப்புல ஆனந்த்கிட்ட வந்து கரெக்டாக வந்து வக்கீல் நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா வந்து, நான் ஒன்றும் யாருக்கும் அப்ளை பண்ணலையே டைவர்ஸ்லாம், நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னோன்னா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னப்ப மீனாட்சி செம மாதம் வராங்க. வந்தோடனே, ஆமாம் நான் தான் டைவர்ஸ்க்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னோடனே உடனே வந்து வராங்க. நீ கொஞ்சம் அவசரப்படுறேன்னு தோணுது அப்படின்னோடனே, கொஞ்சம் அவசரப்படாத அப்படின்னு. ஓ 2 பேரையும் வந்து சேர்த்து பேசி சமாதானம் பண்ணி சேர்ந்து வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது, மரியாதையாக என்ன தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே பண்ணு, ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னா, நீங்கள் மட்டும் ஆகாது நான் தான் வேணான்ட்டீங்கல்ல, அப்புறம் என்ன நானும் வேறு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னோடனே, இதுக்காக தான் வந்து நீ இப்படி பண்ணியா, பின்ன நான் மட்டும் உங்களை நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா, நானும் சந்தோஷமாக வாழணும், ஏன் அத்தெல்லாம் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னோடனே, நீ மூத்த மருமக மாதிரியே நடந்துக்கிறேன், நீங்கள் மூத்த பிள்ளை மாதிரி நடந்திருந்தா நான் ஏங்க எனக்கு இந்த நிலைமை வரப்போகுது அப்படின்னோடனே, ரியா வந்து உடனே சொல்கிறாங்க, அதான் அவள் சொல்கிறாள்ல இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு சைன் பண்ண வேண்டியதானே அப்படின்னோடனே, நான் சைன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா, அதைத்தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு பண்ணு அப்படின்னு மீனாட்சி சொல்கிறப்ப, இங்கே போய்ட்டு அந்த பேப்பரை டக்குன்னு வக்கீல்கிட்டேருந்து வாங்குறப்பல வாங்கணுன்னு வந்து பேப்பரில் வந்து கையெழுத்து போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஆனந்த். அதை பார்த்தோன்னே தீபாவும் சரி மைதிலியும் சரி, என்ன இப்படி டக்குன்னு வந்து மீனாட்சியை வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு, நிச்சயமாக கடவுளே வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டு போனது எல்லா விஷயங்களும் வந்து ஆனந்த் யோசித்து பார்க்குறாங்க. ரியா வந்து மேலே வந்து நல்ல சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு அந்த பேப்பரை வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு ஆனந்த் வந்து பட்டுன்னு கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஆனந்த்
ஆனந்த் செஞ்சதை பார்த்தோன்னா ரியாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இவன் நம்ப மாட்டேங்கிறான், கையெழுத்து போட அவளே ரெடியாக எடுத்து கொடுக்குறா, ஆனால் இவன் கையெழுத்து போட முடியாதுன்னொன்னே மீனாட்சிக்கும் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. என்ன இப்போ மனசு மாறி இருப்பாரோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.